யாவருக்கும் அழகு அரண்மதி உற்றாலகும் மாயன் ஊதும் கருவியானாலும் குய்மொழி குன்றுமலை ஓட்டோட்ட வாத்தானி ஓடி வந்து இன்னார் அப்படி என்று தெரிவிப்பதானே வந்து வந்தனம் செய்தார் அல்லவா கலையாத கல்வியும் குறையாத வயதும் போர் ஆசீர்வாதங்கள் பெற்று பலாண்டு காலம் சீரோடு சிறப்பாக எல்லாரும் எழுதுரு தெரியாது. இதோ பாண்டிச்சேரி அருகாமையில் உள்ள கிருமாம்பாக்கத்தை சேர்ந்த கலைச்சுடர் விருது பெற்ற திரு வீரபாண்டிய நாடகாசான் அவரு கிடையாது. நாடகாரே வந்திருக்கிறேன். என்னுடைய நாடு நான் எங்கிருந்து வரேன்? இந்த நாட்டுக்கு பேர் வடமதுராபுரி. இந்த நாட்டுக்கு பேரோ வடமதுராபுரி. ஆமா, இந்த வடமதுராபுரியை தானே ரகத்தோடு எதிரில் தவறாமல் சாந்தமன்றி சிமாதாரம் சத்தியமன்றி செங்கோல் மன்னாதி மன்னர்கள் மகடபுரி வந்தர்கள் ராஜர் கோயில் வீர 70 நாள் உலகமும் போட்டு முழுமையான அரைச்சாட்சி செய்து வருகிறான். இப்பொழுது அரைச்சாட்சியில் இருப்பது உக்கரசேனன் பிள்ளை கம்சா. இதுக்கு முன்பதாத்தானே நாங்கள் எல்லாம் இருக்கு காலத்தில் அரைச்சாட்சி செய்து வந்தது இது இருக்கும்படியான உக்கரசேனன். ஆமாங்க, உக்கரசேனன் ஆட்சியிலே இவ பார்த்தாயா இவரெல்லாம் நாட்டு மக்கள்கள். நாட்டு மக்கள்கள். ஆமா, உக்கரசேனன் ஆட்சி எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கும்படியான என்னுடைய நாட்டு மக்கள் காலையிலே முள்பட்டா அவன் கண்டிலே முள்பட்ட குறைபாடு இல்லாமல் அரைச்சாட்சி செய்து வந்தான் உக்கரசேனன். ஆமா ஆமா, அப்படி அது இருக்கும்படியான அவன் நடத்தது மக்களுக்காக நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. ஆமா, மக்களுக்காக நடத்தப்படும் ஆட்சி மக்களாட்சி. அப்படி மக்களாட்சியை தானே சிறு பேர் கொண்டு நாட்டு மக்கள் நாடு தவிர அரண்மனை தவிர அப்படி என்று பிரித்து பார்த்தது இல்ல. எல்லாம் நமக்கு சொந்தம் அப்படி என்று மனதில் கருது அது இருக்கும்படியான உக்கரசேனனாகப்பட்டவர் குறைபாடு இல்லாமல் நாட்டை ஆண்டு கொண்டார். ஐயா புத்து குழுந்து வர நாடு
மாதம் மும்மாரி அப்படி வாங்கிக்கலாம் இரு கோல கட்டாயம் கொடுத்துறேன். கோல எடுத்துட்டு போய் நான் வட்டி காட்டில் அடவா வைக்க போறேன். இல்லடா முடியாதவங்க தத்தகா புத்தகா 4 காலு தானே நடக்கையில 2 காலு உச்சி வேலைகையில 3 காலு ஊரை விட்டு போகையில 4 காலு 8 காலு 8 காலு கொண்டுடுவான். இப்ப 4 காலு கூட கிடையாது சொர்க்கறாங்க. தத்தகா புத்தகானா இவங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டா ஒரு பிள்ளையாள் ஒரு இருக்கக்கூடிய மெய்யூருனா என்ன பையூருனா என்ன? மெய்யூருனா பையூருனா ஆமாண்டா. மெய்யூர் என்பது இது ஒரு தத்த இடத்துல இருக்கக்கூடியான விந்துவா இருக்கிறோம். விந்துவாக அதான் மெய்யூர். பையூர் என்று சொல்லக்கூடியது தாயினுடைய கர்ப்ப காலத்துல வந்திருக்கும் பாரு, அது கர்ப்ப பையில இருக்கிறதா அது பையூர். பையூர்ல இருந்து இது பிறந்துக்கிற சைலன்ஸ் பேசாத. இப்ப நம்ம பிறந்திருக்கிற மாதிரி இதெல்லாம் பொய்யூர் ஒண்ணுமே கிடையாது. நீர்மேல் குமிழ் நிலை இல்லாத காயம் எப்பவே பின்னியோ இன்னும் சற்று நேரமோ இரவிலோ பகலிலோ செப்பரிய வீட்டிலோ காட்டிலோ ஆறாத புண்ணிலோ நடனோடி தண்ணிலோ இது இருக்கக்கூடியான நாயிலோ பேயிலோ வீட்டிலோ காட்டிலோ எப்ப இது இருக்கக்கூடியான என் உயிர் பயிலும் தலைவாழ் நடராஜன் எப்ப இந்த உயிரை விட்டு உடலை விட்டு உயிர் பிறகு யாராலும் சொல்ல முடியாது. அதுதான பிறவி மானிட பிறவி. அதுக்குதான் சொல்றேன் அவங்க முடியாத காலம் அவங்க தடி கொண்டாந்து வச்சுக்கிட்டு வேண்டாம். அப்பயா ஏன் தேவையில்லாத பேசுறா? உன்னை கொண்டுடுவாங்க கொடுத்துறோம்னா முடிஞ்சு போச்சு. உங்க தடியை நானும் பேசுவோம். அப்படி அது திருப்படியான குறைபாடு இல்லாமல் உக்கிரசேனன் குறைபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய நாட்டை அரசாட்சி செய்து வந்தான். அரசாட்சி செய்யும் காலத்தில் அவனுக்கோ திருமணம் முடித்தது. திருமணம் முடித்து அது திருப்படியான உக்கரபூஷணி அப்படி என்று உக்கரபூஷணி சக்கரவர்த்தி அவங்களுக்கு அப்படி என்று அந்த அன்னையை கொண்டு வந்து திருமணம் முடித்தார்கள். திருமணம் முடித்து அந்த இருக்கக்கூடிய இது 2 நத்தை அந்த நத்தை வயிற்றுல முத்து பிறந்தது. ஆனா பிறகும்போது முத்துவாதான் இருந்தது. 3 புள்ள பிறந்தது பாரு. 3 புள்ளைல 2 புள்ள பொம்பளை புள்ள, 1 புள்ள ஆம்பளை புள்ள. 2 புள்ள பொம்பளை புள்ள, 1 புள்ள ஆம்பளை புள்ள. ஆமா அது இருக்கக்கூடியான அந்த ஆடிலே மூத்தவனா தானே விளங்கக்கூடிய அவனுக்கு பேரு கம்சன். கம்சன். ஆமா ஐயா கொடிய கம்சன் என்றார். கம்சன் என்றால் இது இருக்கக்கூடியான கல்லும் கூத்தாடும். கம்சன் என்றால் கல்லும் கூத்தாடும். ஆமா அது இருக்கக்கூடிய அந்த கம்சனுக்கு இது இருக்கக்கூடிய நான் வாத்தியாரா தானே இருந்து வரேன். வாத்தியாரா இருக்கீங்க? ஆமா கம்சனுக்கு. ஆமா பரவாயில்லைங்க. அப்படி நான் வாத்தியாரா இருந்தாலும் என் தாய் தந்தை யாரு, நான் எங்க பிறந்தேன், என் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு அப்படின்னு தெரியுமா? உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு, நீங்க யாரு, எந்த ஊருன்னு எனக்கு தெரியும். சபாஷ். ஆமாங்க. என்னுடைய தந்தை யாரு? அந்த சூரசேனன் ராஜா என்றார். எங்களுடைய நாடு இந்த வடமதுராபுரி. வடமதுராபுரி. ஆமா இந்த வடமதுராபுரி தாண்டகத்தோடு அரசாட்சி செய்து வருது யாரு? உக்கிரசேனன். அந்த நாட்டில இருக்கக்கூடியான என் தந்தையினுடைய பேரு சூரசேனன். சூரசேனன். ஆமா அந்த சூரசேனன் வயிற்றிலே என் தாய் இருக்கின்றார் அல்லவா மாரிசை. யாரு? மாரிசை. அந்த சூரசேனனுக்கும் மாரிசை அம்மனுக்கும் பிறந்தது மொத்தம் 15 பிள்ளை. நாங்க அப்பா அப்பாவுக்கு வேற வேலையே இல்லை போடுறது. ஏண்டா சாப்பிடவும் கோமரத்தை கைட்டுவோம், சாப்பிடவும் கோமரத்தை கைட்டுவோம். இப்ப என் ஒரு புள்ளதான் பெற்றுறா, என் போட்டாடி இப்படி நடக்கிறான். என்ன செய்யுது? அப்படி அது தெரிவிடாட 15 புள்ள போறதுங்களா? எத்தனை யானை எத்தனை பொண்ணுன்னு கேட்டியா? கிடையாது என் காலம் வந்துருக்கா? ஏங்க 15 புள்ள போறீங்க. ஆமா அது எத்தனை ஆம்பளை புள்ள எத்தனை பொம்பளை புள்ள? ஓஹோ 15 ஆணு. இது இருக்கக்கூடிய 15 புள்ள சொன்னீங்களே, எத்தனை ஆணு எத்தனை பொண்ணு? அது இருக்கக்கூடிய 10 பொண்ணு 5 ஆணு. அப்பா கைட்டுன்னு போறவன் நல்லா கொடுத்து சொன்னான். அப்படி இல்லாம இருந்தாலும் அந்த ஆடியில முன் பிறந்தா முதல் பிள்ளை அவ்வளவு
வசுதேவர். பெண்ணு 10 பெண்ணு. 10 பெண்ணு. 10 பெண்ணுல மூத்த பெண்ணு குந்தமாதேவி. ஓ குந்தமாதேவி. ஆமாண்டா, என்னுடைய தங்கச்சி தான் குந்தமாதேவி. ஓ வசுதேவர் தங்கச்சி. ஆமா, அப்ப பாரதம் எங்க இருக்கு தோன்றுது? உங்ககிட்ட தான். ஆமா, இதுக்கு முன்பதா தானே 32வது தலைமுறையில பாரதம் நின்னு போச்சு. ஓ 32வது தலைமுறை. ஆமா, இதுக்கு பிற்பாடு கம்சல்ல இருந்து ஆரம்பித்து துவங்குறது. அப்படி இருக்கு வேலையிலே அது ஒருக்கும்படியான நாங்கள் 15 பெண்கள் 15 பிள்ளைகள் குறைபாடு இல்லாமல் என் நாட்டில இருந்து இருக்கக்கூடிய யானை எட்ட குதிரை எட்ட பரலாங்க முன்கேந்து பின்கேந்து எல்லாமே கத்துக்கிட்டோம். அடுத்த வித்தையில கத்துக்கிட்டோம். ஆமா, அது ஒருக்கும்படியான யார் இடத்துல நாங்கள் கல்வி சாலை கற்றுக்கொண்டோம். நீங்க யாரு கல்வி சாலை கத்துக்கீங்க? அப்படி எனக்கு தெரியுமா? நீங்க யார்கிட்ட படிச்சுன்னு சொன்னாதாங்க தெரியும். அது தெரிவிடான எங்களுக்கெல்லாம் தானே குருவால் தானே எங்களுக்கும் குருவு அது தெரிவிடான அக்கினி கோத்திர மகன் தான். ஓ அக்கினி கோத்திரம். ஆமா, எங்களுக்கு முந்தி முதலா தானே குருவா இருந்து பிற்பாடு இருக்கக்கூடிய துரோணாச்சாரி விஸ்வாச்சாரி அது பின்னால மறுபடியான பாண்டவர்கள் எல்லாம் குருவா இருக்கிறாரு. புரியுதா? அப்படி அது இருக்கக்கூடியான அக்கினி கோத்திர மகன் ஒரு இடத்துல குருவால் இப்ப நாடு வாஜாராயிட்டா. சொன்னாலும் சொல்லப்படவே கும்பலுக்கு வாஜாரி இல்லடாப்பா, இது இருக்கக்கூடிய இந்த வடமதுரை நானும் வாத்தியார். ஓ வாத்தியாரா இருக்கீங்க? ஆமா. ஹெட்மாஸ்டரா? ஆமா. ஹெட்மாஸ்டரா? வாத்தியாரா இருந்தேன் நான். யாருக்கு வாத்தியாரா இருந்தேன்? இப்போ நான் என்ன நிலைமையில இருக்கிறேன்? எனக்கு எத்தனை வயசு ஆகுது? உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? தனி பருவமா இருக்கும்போது நான் வாத்தியாரா இருந்தேன். இப்போ நான் ரிட்டையர் ஆயிட்டேன். இல்லையா நீ ரிட்டையர் கிடையாது. எனக்கு தெரியுமா நீ என்ன ஆளுங்க? ஏண்டா நீ நம்ம ஆளுங்க. நீ வந்து திருக்காஞ்சி போவேன், நான் கடவுள் தேவனம் பட்டம் போவேன். ஏண்டா எனக்கு அதுக்கிட்ட உங்களுக்கு அது இடப்படாது, பொய் சொல்லப்படாது. ஆமா, அவன் குளம். ஜாதி என்பது 2. ஒன்னு ஆண் ஜாதி, இன்னொன்னு பெண் ஜாதி. நாமளா பார்த்துதான் ஜாதி பிரிச்சுக்கணும். புரியுதா? ஒருவன் எழுந்தவன் என்று ஒருத்தவன் தாழ்ந்தவன் என்று என்னைக்குமே பேசக்கூடாது. புரியுதா? ஜாதி நாமளா தான் பிரிச்சுக்கணும். அந்த சப்ஜெக்ட விடு. உனக்கு எத்தனை மூட்டை அரிசி வந்து? என்ன மூட்டா? எங்க போனாலும் அங்கதான் கொண்டாந்து விடுறீங்களா? நம்ம தொழில் நம்ம சொல்லிதாங்க ஆகணும். ஏன்னாடா என்ன ஒண்ணு போகும்போது சங்கருக்காக போயிட்டு நான் என்ன சுத்தமான பண்டாரம் சொல்லுவாரியா? நான் சொல்லுவேன். போறா சாமி போடுறேன். அப்படி இருக்க முடியாத அது இருக்க முடியாத பாஜாராத்தால இருந்து அந்த கந்த ஆமா அப்படி இல்லாம இருந்தாலும் அந்த மூவருக்கு வாஜாரம் இருக்கும்போது பள்ளிக்கூடம் வரும்போதே கம்ச எப்படி வருவான்? இந்த கையில சோபமானம், அந்த கையில சுறாபானம். இந்த கையில சுறாபானம். சுறாபானம் என்ன? கல்லு சாராயம். இந்த கையில கல்லு, இந்த கையில சாராயம். குடிச்சுக்கிட்டு தான் குடிச்சிட்டு ஃபுல்லா வரும். யாரு கேளு? அவன் அரசன் பிள்ளை. நீங்க வாங்க. போட்டுக்கிறோம் அப்படி அவன் கல்லு கையில கல்லு சாராயத்தை முடிச்சுக்கிட்டு ஏன் வரான்? எதனால வரான்? அவன் மன்னவன் மைதானாட்டு. இருந்தாலும் கூட அவனுக்கும் கல்வி சாலைக்கு சொல்லி கொடுத்தீங்க. கல்வி சாலை முடித்து அது ஒருக்கும்படியான குறைபாடு இல்லாமல் கம்சபூபன், தேவிகி தேவி, ரோகிணி தேவி. அந்த பிள்ளைங்க இருக்கு பாரு, 2 அருமையான பிள்ளைங்கடா. சூப்பரா தாங்க இருக்கு. நீங்க எல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கும் பார்க்கலாம், நாளைக்கும் பார்க்கலாம். ஏண்டா 3 நாள் கேட்கலாம். எதனால அறிவொளி சிறந்த பிள்ளைங்கன்ற தெரியும் வருமா? எனக்கா தெரியும்.